ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். எங்கேயோ ஒரு மூலையில் மலை அடிவாரத்தில் வந்து நின்றுருக்கியே அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டு தான். இங்கே வந்து பாலமலை கிட்ட இருக்கோங்க. ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கேங்கிறதெல்லாம் வேற விஷயங்க. டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஒரு வண்டி. என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இந்தியாவில் மோஸ்ட் அஃபோர்டபுள் 7 சீட்டர் வண்டிங்க. அதாவது இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கோ இருந்துச்சு. ஆனால் அது இப்போ 6 சீட்டர் ஆக்கிட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் கேட்டகரியில் ப்ராப்பரான ஃபேமிலி கார் 7 சீட்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிறது ரெனோ ட்ரைபர் மட்டுமே. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது லேட்டஸ்டான அப்டேட்டட் ஃபேஸ் லிஃப்டட் ரெனோ ட்ரைபர். இது வந்து டாப் லெவல் இமோஷன் வேரியண்ட். ஆனால் ஏஎம்டி சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கில் ஏஎம்டி தர்றாங்க ரெனோ ட்ரைபரில். ஸோ இது வந்து வண்டியில் 4 பேரோட சேர்த்து எப்படி ஹில்ஸ்லையும் பெர்ஃபார்ம் பண்ணுது, எப்படி ஹைவேஸில் அண்ட் பேட் ரோட்ஸில் எப்படி இருக்குது, எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி டிரைவ் ரிவ்யூ நான் வந்து கொண்டு வரேங்க. ஸோ இதோ பார்த்தீங்கன்னா ரெனோ ட்ரைபருடைய டாப் லெவல் எமோஷன் வேரியண்ட். ஏற்கனவே இந்த எமோஷன் வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸ்பெக்ஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். பட் டிரைவ் தான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெனோ ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்டோடைய ப்ரைஸிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் pricing. So base level manual variants தான் அவைலபிளாக இருக்குது. டாப் லெவல் எமோஷன் வேரியண்ட்டில் மட்டும்தான் ஏஎம்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேனுவலோட ப்ரைஸிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7,72,000 ஆரம்பித்து 10,47,000 ரூபாய் வரைக்கும் வருது. மேனுவலோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் 4 வேரியன்ட்ஸ் இருக்குது. அதே வந்து ஏஎம்டின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ஒரே ஒரு வேரியண்ட் மட்டும்தான், எமோஷன் மாடல் மட்டும்தான். இந்த எமோஷன் மாடலோடைய ஏஎம்டின்னு பார்த்தீங்கன்னா 11,09,000 அவைலபிளாக இருக்குது ஆன் ரோட் ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங் பற்றி பேசிட்டோம். இந்த ப்ரைஸில் இது ஆக்சுவலி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. புதுசாக ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி, க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏஎம்டி வண்டிக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. அதை நான் இப்போயே சொல்லிக்கிறேன். அதை தவிர நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ அப்படியே வண்டி ஓட்ட என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த அப்டேட்டட் ரெனோ ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனமலைஸ் ரெனோ ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ ரெனோ ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட் ஒரு குயிக்கான ப்ரஷ் அப் பண்ணிவிட்டு ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டிரைவ்க்குள்ளே போகலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ புது ரெனோ ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட். இதனுடைய ஏஎம்டி வண்டி தான் நம்ம இப்போது ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டியில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஒரு குயிக்கான ப்ரஷ்அப் மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ஜின்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ட்ரைபரை பொறுத்தவரை நீங்கள் எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே காலாகாலமாக வர்றது ஒரே ஒரு என்ஜின் மட்டும்தான். 1 லிட்டர் 3 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின், 72 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 96 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் இருக்குது. ஆனால் இந்த எமோஷன் வேரியண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பெட்டர் கன்வீனியன்ஸுக்கு ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வித்தியாசமான ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டுங்களா, மேனுவல் வேரியண்ட்டோடைய டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது. ஆனால் வந்து ஏஎம்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே ஓகே ஃபைன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் கிளச் இல்லாமல் கன்வீனியண்ட்டாக தான் ஓட்ட போகிறோம் ஏஎம்டி. ஸோ வாங்க ஏஎம்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த வண்டியை பற்றின ஒரு குயிக்கான ஃபீச்சர் ப்ரஷ்அப் உங்களுக்கு நான் பண்ணிடுறேங்க. ஸோ இந்த ட்ரைபரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. சப் 4 மீட்டர் கேட்டகரியில் ஒரு ப்ராப்பரான ஜெனுவின் 7 சீட்டர் இது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்தியாவில் மோஸ்ட் அஃபோர்டபுள் 7 சீட்டர் வண்டி இது தான். ஏன்னா ஈகோ 6 சீட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது இதுதான் மோஸ்ட் அஃபோர்டபுளான வண்டியாக இருக்குது. அதே சமயம் ஆக்சுவலி சேஃப்டி ஃபீச்சர்ஸில் நிறையாவே ஃபோக்கஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் லுக்ஸு ஃபீச்சர்ஸ் ரீதியாகவும் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாகவே மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இந்த டாப் வேரியன்ட்ஸில் கிடைக்குது. கூடவே எல்இடி ஃபாக் லேம்ப்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி போலவே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெனோ ட்ரைபர். டாப் வேரியண்ட்டில் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து 15 இன்ச் ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்ஸ் வருது. இது பார்க்குறதுக்கு அலாய் வீல்ஸ் மாதிரி இருந்தாலும் இது அலாய்ஸ் இல்லை, ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கவர்ஸ். 185 செக்ஷன் டயர்ஸ் வருது. ஸோ நல்ல ரைட் கம்ஃபர்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே சமயம் வண்டி கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி அளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. 180 mm ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. வண்டியும் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக தான் இருக்குது. டாப் வேரியண்ட்ஸில் டியூவல் டோன் ரூஃப் கலர் ஆப்ஷனும் கிடைக்குது. ஓகே, ஆனால் ரூஃப் ரெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் 2 வேரியண்ட்டுக்கு கிடைக்குது. டெக்னோ அண்ட் எமோஷன் வேரியண்ட்ஸில் ப்ராப்பர் ரூஃப் ரெயில்ஸ் வருது, அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் தாராளமாக லோடு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தீங்கன்னா டாப் 2 வேரியண்ட்ஸில் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கிளாசி பிளாக் டோர் ஹேண்டில்ஸாக கொடுத்துருக்காங்க. அது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ஃபியூவல் டேங்க் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ரைட் சைடில் இருக்குது.
ரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 2 வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து எல்இடி டெயில் லேம்ப்ஸ் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ளிட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பரும் அதே மாரி டாப் 2 வேரியண்ட்ல கிடைக்குது. ஆனா எமோஷன் வேரியண்ட்ல மட்டும் தான் ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர் கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது லெவல் எவல்யூஷன் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது இப்போ வித் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். 3 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லா வேரியண்ட்லேயும் ஸ்டாண்டர்ட். ஆனா ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் கிடைக்குதுங்க. ஓகே, இப்போ வாங்க கேபின பார்ப்போம். ட்ரைபர் எமோஷன் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது ஒரு நல்ல கலர் காம்பினேஷனோட டியூவல் டோன் இன்டீரியர் தான் குடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. டாப் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வருது. கீன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரெடிட் கார்டு டைப்பில் கீ வந்து குடுக்குறாங்க. இதுலேயே பூட் ஓப்பனிங்கான ஃபங்க்ஷனும் இருக்கு. ஆனால் இது ஒரு ப்ராக்சிமிட்டி கீ தான். இது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. வண்டிக்கு பக்கத்தில் நீங்கள் வந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும். வண்டியிலேருந்து தள்ளி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக்கும் ஆகிடும். அந்த மாதிரி ஈஸியான ஃபங்க்ஷன் தான். பட்டன் ஸ்டார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் டம்மியாக இருக்குது. ஏஎம்டி வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. மேனுவல் வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்கும். வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இப்போ டாப் வேரியண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம். ஏஎம்டி கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 5 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இதில் மேனுவலுக்கான கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஓட்டுறதுக்கு ஏற்கனவே முன்னே ஓட்டியிருக்கோம். ஆனால் இந்த புது மாடல் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஹில்ஸில் ஓட்டி பார்க்க போகிறோம். சரிங்களா? க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லாத இந்த ஸ்டீரிங் வீலோடைய கண்ட்ரோல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி டீசெண்டாக தான் இருக்குது. ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது, வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. வண்டி ஏதோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதோ நீங்கள் பார்க்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய லுக்கு. இந்த ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அண்ட் ஆவரேஜ் மைலேஜ் அந்த மாதிரி எல்லா வகையான இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸும் கிடைக்குது. ரொம்ப ஹை குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. வெரி வெரி நைஸ் அண்ட் நீட். ஏசின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஏசி இல்லை, இது இன்னும் கூட மேனுவல் ஏசியாக தான் கொடுக்குறாங்க. பட் இது வந்து ஓகேவாக தான் இருக்குங்க. நல்லா எஃபெக்டிவான ஒரு ஏசி சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரை இன்னொரு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா 2 வகையான கூல்டு க்ளவ் பாக்ஸஸ் இருக்குது. மேசிவான க்ளவ் பாக்ஸ் ஆஸ் யூஷுவல், நல்ல பெரிய சைஸ். இதுக்கு கூலிங்கான வெண்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் பின்னாடி. அதை தவிர இங்கேயும் ஒரு தனி ஒரு ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது, ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. இது ப்ராப்பரான கூல்டு பாக்ஸுங்க. ஸோ 2 கூல்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். அதை தவிர மேலே இருக்கிற இதுவும் ஒரு நார்மல் ரெகுலர் ஸ்டோரேஜான பாக்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டோரேஜை பொறுத்தவரை கவலையே இல்லை இந்த வண்டியை பொறுத்தவரை. ஓகே, ரியர் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ், மேனுவல் ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக சென்டர் கன்சோலில் ஹேண்ட் பிரேக் லீவருக்கு பின்னாடி எல்லாருக்கும் ஏசி ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, தென் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஆட்டோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் ஃபீச்சர்ஸ் வருது. ஓகே, ஸோ ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஆட்டோ வைப்பர் ஃபங்க்ஷனாலிட்டியும் கூட கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட் அண்ட் நைஸ். இந்த கேட்டகரியில், இந்த எம்பிவி கேட்டகரியில் யாரும் ஆட்டோ வைப்பர்ஸ் எல்லாம் தர்றதில்லை. ஓகேங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM அண்ட் எல்இடி கேபின்லாம் ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று வருது. கோ டிரைவர் சைடில் வேனிட்டி மிரர் இருக்குது. அண்ட் டோர் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா டாப் வேரியண்ட்ஸ்க்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு 4 விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸுமே இங்கே டிரைவருக்கே கிடைக்கிற மாதிரி இருக்கும். டிரைவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் வசதி இருக்குது. மீதி எல்லா விண்டோஸும் நார்மல் பவர் விண்டோஸ் தான். அண்ட் கூடவே டாப் வேரியண்ட்டில், இந்த எமோஷன் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோல்டிங் ORVMஸும் வந்துடுது. ஸோ அதுவும் வந்து சூப்பர். ஓகே, இப்போது பேக் சீட்டோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி பார்ப்போம். ரெனோல்ட் ட்ரைபர் ஒரு சப் 4 மீட்டர் 7 சீட்டாக இருந்தாலும் இதனுடைய ரியர் சீட் ஸ்பேஸ் என்றைக்குமே சொல்லக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் லெக் ரூம் பார்க்கலாம். இந்த செகண்ட் ரோ சீட்ஸ் வந்து 60-40 ஸ்ப்ளிட்டு, ஃபோல்டிங் மட்டும் இல்லை, ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்டுமே தாராளமாக கொடுத்துருக்காங்க. ரிக்ளைனும் கூட பண்ணிக்கலாம். நல்லாவே நீங்கள் வந்து இந்த செகண்ட் ரோ சீட்ஸை சாய்ச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு போகலாம். சூப்பரான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. அதை தவிர தேர்ட் ரோ சீட்டுக்கு உள்ளே போகிறதுக்குமே ரொம்ப வசதியாக இங்கே பார்த்தீங்கன்னா 1 டச் டம்பிள் டவுன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் அப்படி புல் பண்ணால் மட்டும் போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிறது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இந்த செகண்ட் ரோ சீட்டை எனக்கு தேவையான அளவுக்கு லெக் ரூம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேர்ட் ரோ சீட்டில் அப்படி உட்காந்தேன்னா எனக்கு ஆக்சுவலி டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. ஓரளவுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸஸ்க்கு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு எனக்கு நீ ரூம், ஹெட் ரூம் டீசெண்டாக இருக்குது. மெயினாக வந்து எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே தனித்தனி செப்பரேட் ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான கம்ஃபர்டபுளான சீட்டிங்காகவும் இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சென்டரில் இங்கே செகண்ட் ரோ சீட் பேசஞ்சருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்தாச்சு. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இருக்குது எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே இந்த செகண்ட் ரோ சீட்டுக்கு மட்டும். அண்ட் எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு மட்டும் இல்லை, பட் இருந்தாலும்
ஓகே தாங்க. 6 ஏர் பேக்ஸ் இப்போ எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன். அதை தவிர இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்டர் சிஸ்டம் கூட எல்லா வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இப்போ நம்ம ஹில்ஸ் தான் போக போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹில் ஹோல்டர் சிஸ்டம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மற்றபடி ரியர் சீட் ஸ்பேஸ், கம்ஃபர்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே இந்த ட்ரைபரை பொறுத்தவரை எல்லா வேரியண்ட்லையுமே சூப்பராக செமையாக இருக்குது. இப்போது லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போம். லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு சின்ன 7 சீட்டராக இருக்கும்போது லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் குறைவு தான். இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்ஸ் வேணால் ஒரு 2-3 வச்சுக்கலாம் 7 பேர் இருக்கும்போது. ஆனால் இல்லாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் லக்கேஜ் ஸ்பேஸுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரெனோ. இந்த சீட்ஸை நீங்கள் மடக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ஆனால் இது தவிர இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. இந்த சீட்ஸை நீங்கள் தனித்தனியாக அப்படியே கழட்டி வீட்டில் கூட வச்சுட்டு போயிடலாம். ஸோ இதை கழட்டுறேன் பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி 2 தேர்ட் ரோ சீட்டையுமே ரொம்ப வசதியாக நீங்கள் வந்து கழட்டி வச்சுட்டு போயிடலாம். அப்படி ரெண்டையுமே கழட்டிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஈஸியாக 625 லிட்டர் வரைக்கும் ஸ்பேஸ் கிடைக்கும். செகண்ட் ரோ சீட்டுமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லக்கேஜ் ஸ்பேஸும் அடிஷ்னலாகவே கிடைக்கும் உங்களுக்கு. டாப் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்டெப்னி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு அடியில் இருக்குது. இது வந்து ஒரு 14 இன்ச் ஸ்டெப்னியாக தான் கொடுக்குறாங்க. டெம்பரரி யூஸ் மட்டும்தான் ஸ்பேர் வீல் கொடுக்குறாங்க. பட் டெம்பரரி யூஸுக்கு அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேங்க. திரும்ப இந்த சீட்ஸை, தேர்ட் ரோ சீட்ஸை வண்டியில் மாட்டுறதும் ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இதை வச்சு லாக் பண்ணிவிட்டு சீட் பேக்கு திரும்ப இதை வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் இது 5 சீட்டர் டு 7 சீட்டர் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ஃப்ளெக்சிபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க டிசைன் படி. ஸோ இப்போ வாங்க இந்த ரெனோ ட்ரைபர் 7 சீட்டர் ஏஎம்டியை நம்ம ரோட்டில் இறக்கி எப்படி ஓடுதுன்னு பார்ப்போமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நம்ம வந்து இங்கே பாலமலை ஹில்ஸில் இருக்கோம். இங்கே இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி ரொம்ப ஆஃப் ரோடாகவும் இருக்கும், ஸ்டீப்பான ஹில்ஸாகவும் இருக்கும். ஸோ இங்கே தான் இந்த ரெனோ ட்ரைபரை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். வண்டியில் இப்போதைக்கு 4 பேர் இருக்கோங்க. 3 பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க, முன்னாடி நான் மட்டும் இருக்கேன். ஸோ எங்களால் 4 பேர் தாங்க தேத்த முடிஞ்சு. 7 பேர் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஓகே, இந்த லெவல் ரன்னிங்லேயே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். ஸோ வண்டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ரைட். ஸோ என்ஜின் நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த என்ஜினை பற்றி எல்லாருக்குமே தெரியும். மேக்னைட்டு, கைகர் அண்ட் ட்ரைபர் 3 கார்ஸுக்குமே சேம் தான். டீசெண்டான ஒரு 3 சிலிண்டர் என்ஜின், 1 லிட்டர் 3 சிலிண்டர். ஐட்லிங்லாம் பெருசாக நாய்ஸ் இல்லை, பட் ரொம்ப ரெவ் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் கேட்குது. ஸோ ஏஎம்டி ரைட். ட்ரைவில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போது கால் மட்டும் எடுக்கிறேன் பிரேக்லேருந்து. ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே புல்லிங் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம வந்து வைப்பர்ஸை ஆட்டோவில் போட்டுக்கலாம். ஸோ லைட்டாக மழை தூர ஆரம்பிக்குது. ஓகே, அப்படி நான் வந்து எதுவுமே ஆக்சிலேட்டர் இன்புட்டே கொடுக்காம இருந்தேன்னா 6 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. இத்தனைக்கும் இது வந்து ப்ராப்பர் பேட் ரோடு, சரிங்களா? ஆனால் இந்த வண்டியை பற்றி நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம்னா இந்த வண்டியோடைய ரைடு குவாலிட்டி, சஸ்பென்ஷன் குவாலிட்டி. சரியான சஸ்பென்ஷன். மீதி நீங்கள் வந்து 7 சீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் லோடுக்காக தான் டியூன் பண்ணியிருப்பாங்க சஸ்பென்ஷன்ஸ். ரைடு குவாலிட்டி கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் இருக்கும், டம்மு டம்முன்னு சவுண்ட் வரலாம், தூக்கி அடிக்கும். ஆனால் இந்த வண்டி இந்த பேட் ரோடில் கூட ஸோ இம்ப்ரெசிவ். ஜென்ரலாகவே ரெனோ எந்த ஃப்ரெண்ட்ஸ் கார் நீங்கள் எடுத்தாலுமே வந்து சஸ்பென்ஷன் ரொம்ப இம்ப்ரெசிவாக கொடுப்பாங்க. அதே வகையில் தான் இந்த ட்ரைபருக்கும் இருக்குது. குழி உள்ள அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு சாஃப்ட் பண்ணி விட்டுருது, சூப்பராக மாஸ்க் பண்ணி கொடுத்துருது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே ரைட், இப்போ நம்ம வந்து ஏசியை ஆன் பண்ணுவோம். ஓகே, பின்னாடியும் ஆன் பண்ணி விட்டுறேன், ஏன்னா பின்னாடி தான் ஆளுங்க இருக்காங்க. ஓகே ஸோ நான் ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்பீடில் தான் இப்போது ஏற்றிட்டு இருக்கேன். நல்ல பெரிய குழி வருது. சஸ்பென்ஷன்லேருந்து துளி கூட நாய்ஸ் இல்லை. மெயினாக இது வந்து அந்த ஃப்ரீக்வன்சி உள்ள கேபினுக்குள்ளே உங்கள் முதுகில் அடிக்காத அளவுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க ஷாக் அப்சார்பர்ஸ். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஓகேவா? ஸோ ரைட், நம்ம வந்து ஷாக் அப்சார்பர்ஸ் பற்றி மட்டுமே பேசுகிறதுக்கு இல்லை, என்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ், கியர் பாக்ஸை பற்றியும் பேசணும். ஸோ ரோடு இப்போ கொஞ்சம் பெட்டராகிற மாதிரி தெரியுது. அப்படின்னு இருக்கும்போது இப்போதைக்கு என்ன கியரில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி கியர் காட்டாது. ஓகே, நம்ம இப்போதைக்கு ஓடுறது செகண்ட் கியர். ஸோ செகண்ட் கியருக்கு ஷிஃப்ட் ஆகி தான் ஓடிட்டுருக்கு. நார்மல் நம்ம இந்த மாதிரி லோ ஸ்பீடில் செகண்ட் கியரில் ஓட்டுறது ரொம்ப நார்மலான விஷயந்தான். அதுக்கேற்ற மாதிரி கேரி ஃபார்வர்ட் பண்ணுது.
ஆனால் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த டிரைவரை பொறுத்தவரை மீதி என்ஜின்ஸ் மாதிரி இந்த வண்டியோட என்ஜின் கிடையாது. ஷார்ட் கியரிங் பண்ணியிருக்காங்க, கியர் பாக்ஸ் வந்து ஷார்ட் கியரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி வண்டியில் நீங்கள் செகண்ட் கியரில் ஓட்டுற ஸ்பீடில் இது ஆக்சுவலாக வந்து செகண்ட் கியரில் தான் போகுது, ஆனால் ஆர்பிஎம் ரொம்ப ரைஸ் ஆகி தான் ஓடுது. ஓகேவா? ஸோ அது வந்து கியரிங் அப்படி இருக்குது. ரைட், இப்போ கொஞ்சம் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா 3000 ஆர்பிஎம் போய் தான் அப் ஷிஃப்ட் ஆச்சு. திரும்ப இது ஒரு ஸ்டீப் ஏறுது, செகண்ட் கியரில் இருக்குது. தேர்ட்லேருந்து ஒரு 2 செகண்ட் செகண்ட் கியருக்கு மாறுறதுக்கு எடுத்துக்கிச்சு. அது அப்படி தான் ஓடுது. ஓகேவா? ஸ்பீட் பிரேக்கில் என்ன கியரில் ஓடுதுன்னு பார்ப்போமா? செகண்ட் கியர்னு எடுக்குதா? பரவாயில்ல, 10 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து செகண்ட் கியரில் எடுக்குது. கொஞ்சம் டவுன் ஸ்லோப் தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக எடுத்துருச்சு. ரைட், இப்போ வாங்க, கொஞ்சம் ரோடு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் கியரில் 40, ஃபோர்த் கியர் மாறி இருக்குது. பொறுமையாக ஓட்டினா ஆக்சுவலி டீசெண்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்க. ஆனால் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. 2000 ஆர்பிஎம்மில் இது வந்து ஃபோர்த் கியரில் ஓடிட்டுருக்கு, ஆனால் 40 ஸ்பீடில் தான் ஓடிட்டுருக்கு. ஓகே, இதே வந்து மீதி வண்டியில் நீங்கள் வந்து 2000 ஆர்பிஎம் 4வது கியரில் ஓட்டுறீங்கன்னா ஒரு 50, 55, 60 கிட்ட போயிருக்கும். இது வந்து ரொம்ப ஷார்ட் கியரிங். ரைட் குவாலிட்டி சூப்பர். தேர்ட் கியருக்கு வந்துருச்சு. ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்குது. பொறுமையாக ஓட்டும் போது இது ஓகேவாக இருக்குது. இனிமேல் தான் இங்கே ஸ்டீப் ஆரம்பிக்குது. என்னன்னா, இந்த என்ஜின் வந்து நம்ம எதிர்பார்க்காத டைமில் கொஞ்சம் டவுன் ஷிஃப்ட் பண்ணி அழுத்த ஆரம்பிக்குது. ஸோ அது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் இது வந்து நான் இன்னும் மேனுவல் மோடில் ஷிஃப்ட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்லேயே தான் ஓட்டிகிட்ருக்கேன். 3000 ஆர்பிஎம்மில் 3வது கியரா 2வது கியரா 2வது கியரில் 3000 ஆர்பிஎம்மில் ஏறிட்டுருக்கு 30 ஸ்பீடில். ஸோ நான் சொன்ன மாதிரி என்ஜின் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எக்ஸ்ட்ராவாகவே ஆகுது. ஆனால் 2வது கியரை போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீப்பில் கூட ஏறிடுது. ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியலை. வைப்பரோடைய சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஆல்டோ நீங்கள் கீழே இறங்குறதுனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா தான் இருக்குது, ரைட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு இருக்கும்போது பெருசாக கவலைப்பட அவசியம் இருக்காது. ஓகே, நல்ல ஒரு ஹேர்பின் பெண்ட். ஏன் திடீர்னு ஒரு லேக் ஆயிடுச்சு? ஃபஸ்ட் கியருக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா, ஹேர்பின் பெண்டு. ஸ்டியரிங் அருமையாக இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி ஹேர்பின் பெண்டுக்கு ஃபஸ்ட் கியர் சரி 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 திடீர்னு ரொம்ப லேக் பண்ணிருச்சு. அதுதான் சொல்கிறேன், இது ஏஎம்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கியரில் போகிறீங்கன்னா அது வந்து ஸ்லோப், பாதி ஸ்லோப் ஏற ஏற அது செகண்ட் கியர்லேருந்து ஃபஸ்ட் கியருக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர்லாம் ஏறிட்டுருக்கு 20 ஸ்பீடில். ஏன்னா செகண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. சரியான ஸ்டீப்பு. வேறு வழி இல்லைங்க, ஃபஸ்ட்டில் தான் ஏறணும். உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த என்ஜினோடைய நோட் கேட்டுகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருன்னு அது ஓடிட்டு தான் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபஸ்ட் கியர் தான் ஏறணும். ஆனால் ஏறிடுச்சு, வண்டியில் 4 பேர் வச்சு ஏறிடுச்சு. இதே நீங்கள் வந்து 7 பேர் வச்சு ஏறினாலுமே இதே மாதிரி தான் ஏறும், ஃபஸ்ட் கியரில் தான் ஏறுற மாதிரி இருக்கும். மேனுவலில் போட்டு செகண்ட் கியரில் மாற்றி பார்க்கவா? செகண்டில் மைல்டாக ஸ்லோவாக புல் ஆகுது. பரவாயில்லைங்க, செகண்ட்லேயே ஓரளவுக்கு ஏறுது. ஆனால் கண்டிப்பாக ஹேர்பின் பெண்டில் செகண்டில் இழுத்துருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஓகே, தேர்டில் 30 போட்டேன். இதுக்கு மேலே பண்ண முடியாது. செகண்டில் ஹேர்பின் ஏறுதான் பார்ப்போமா? ஏறல. ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டில் தான் ஹேர்பின் பெண்ட் ஏற முடியுது இவ்வளோ ஸ்டீப்பில். ஓகேவா? செகண்ட் போட்டேன். இந்த மாதிரி ரோடில் செகண்ட் போட்டால் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தேர்டு போடுறேன். ஓகே, தேர்டில் கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்பாக தான் இருக்குது. இத்தனைக்கும் 2000 ஆர்பிஎம் கிட்டே இருக்குது. அப்படியுமே கூட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக கிராஜுவல் லேகி ஸ்பீடில் தான் பிக்கப் ஆகுது. பேசாமல் நான் வந்து செகண்டே போட்டுக்கிறேன். செகண்டில் ஓரளவுக்கு பிரிஸ்காக எடுக்க ஆரம்பிக்குது. அதான் இந்த என்ஜினை பொறுத்தவரை நீங்கள் வந்து 2000 ஆர்பிஎம் கீழே போனீங்கன்னாலே வந்து லேக் ஜோன் தான். அது வந்து பிக்கப்பே இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப லேக்காக தான் இருக்கும். பெட்டர் நீங்கள் வந்து 3000 ஆர்பிஎம் 2000 ஆர்பிஎம் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கோம். 3000 இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் 3300 ஆர்பிஎம் கிட்ட அழுத்திட்டு போயிட்டுருக்கு. ஆட்டோமேட்டிக்கில் போட்டேன், மேனுவல்லேருந்து ஆட்டோமேட்டிக் வந்துட்டேன். ஓகே, இப்போ தெரியும் பாருங்கள்.
ஓகே, 2வது கியரில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கியருக்கு போகல அது. ஆனால் பரவாயில்லைங்க, ஏறிடுது. இன்னும் பெரிய அளவில் ஒரு இதாக இல்லை. என்னென்னா இந்த என்ஜின் நோட் மட்டும் உங்கள் காதில் வந்துகிட்டே இருக்கும், அந்த 3 சிலிண்டர் நோட்டு. ஏன்னா அது கியரிங் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதோ நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ சிட்டி அண்ட் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்பீடாக போயும் பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ரைட், 3, 2, 1 அண்ட் கோ. ஓ, இனிஷியலாக அப்படி எடுத்தது, ஆனால் அதுக்கப்புறம் உடனே கியர் லேக் வந்துடுது. செகண்ட் டு தேர்ட் கியர் மாறுறது தான் கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்குது. தேர்டு மாறுறதுக்கு பிரச்சனை இல்லை, ஃபோர்த் மாறுறதுக்கும் ஓகே பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஒன்றும் இல்லை, நான் வந்து 4வது கியரில் 55ல் ஓட்டிகிட்ருக்கேன்னா கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா பவர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். டப்புன்னு அப்படியே கியர் டவுன் ஆகி தேர்டுக்கு வந்து அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பூஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டவுன் ஷிஃப்ட் பண்ணி பெட்டரான பிக்கப் எடுக்கணும் அப்படிங்கிறது தான், அந்த கான்செப்ட் தான் இந்த ஏஎம்டி வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஷார்ட் கியரிங் டைப் கியர் பாக்ஸ் தான். ஸோ 80 போகிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு 2500 ஆர்பிஎம் அதுக்கு மேலே கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இந்த வண்டி, இந்த என்ஜினை வச்சுட்டு பர்டிகுலர்லி நீங்கள் வந்து 100 போகிறதெல்லாம் வந்து ரொம்பவே என்ஜினுக்கு ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஆனால் எனக்கு பர்டிகுலர்லி ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த வண்டியில் இதனுடைய டைனமிக்ஸ், ரைடு குவாலிட்டி, ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்படியே இந்த ஸ்டீரிங் வந்து லைக் அவ்வளோ கம்யூனிகேட்டிவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் யார் ஓட்டினாலுமே இது வந்து ஒரு சிரமப்பட அவசியமே இல்லை. ஒரு காரை ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 7 சீட்டர் ஓட்டுற மாதிரி எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இட்ஸ் ஸோ எஃபர்ட்லெஸ். ஓகே, இப்போ வந்து 16 கிலோமீட்டர் ஸ்பீடு. செகண்ட் கியரில் எடுத்துருது, டக்குன்னு நான் கால் வச்ச உடனே செகண்ட் கியர்லேருந்தே எடுத்துருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் கியரில் ஃபுல்லாக அழுத்தி காட்டுவா? பரவாயில்ல, நீங்கள் ஃபுல்லாக வெறியாக அழுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது 4000 5000 ஆர்பிஎம் வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகுது. ஆனால் அப்படி ஓட்டினீங்கன்னா மைலேஜ் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம பொறுமையாகவே போவோம். இப்போ 50, 4th கியரில் 55. சரி, கொஞ்சம் அப்படியே ஸ்பீடு பிடிச்சி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா என்னால் விளையாட முடியுதுங்க, அவ்வளோ ஈஸியாக விளையாட முடியுது. சாசி அவ்வளோ செம ரோபஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஓட்டுறதுக்கும் செம கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஒரு கையில் நீங்கள் ஈஸியாக இந்த வண்டி காலையெல்லாம் ஓட்டிகிட்டு போகலாம், அவ்வளோ ஹேண்டியாக இருக்குது. இதான் சொன்னேன் இல்லையா, 82 ஸ்பீடு வந்து 2500 ஆர்பிஎம் அந்த ரேஞ்சில் போகுது. ரொம்ப நாய்ஸியாலாம் இல்லை, 85ல் ஓட்டிகிட்ருக்கேன், ஸ்டெடியாக நல்லா போகுது. ஸோ ஒரு நல்ல சாசி, நல்ல பாடி கண்ட்ரோல். தலைவரே, நீங்கள் வந்து ஃபாஸ்ட் லேனில் ஓட்டிகிட்ருக்கிறீங்க. ஓகே, ஸோ திரும்ப 60லேருந்து 5வது கியரில் எடுக்குதான்னு பார்ப்போமா? பரவாயில்லையே, எடுக்குது. அப்படி கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா 4வது கியர் 3500 ஆர்பிஎம் கிட்ட போயிட்டு 80 தொட்டதுக்கப்புறம் 81 வந்ததுக்கப்புறம் தான் 5வது கியருக்கு வருது. ஸோ இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடாப்ட் பண்ணுது. ஆக்சுவலி நல்லா தான் வேலை செய்யுதுங்க. ஆனால் ஹில்ஸ் ஏறும்போது தான் இந்த என்ஜினோடைய டார்க் ரொம்ப லோவாக இருக்கிறது நமக்கு எவிடெண்ட்டாக கிளியராக தெரியும். கூட பாருங்கள், நான் 80ல் ஓடிட்டுருக்கேன், எனக்கு ஒன்றும் ஒரு 80ல் போகிற மாதிரியே இல்லை. ரைடு குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஸ்டெபிலிட்டி வேறு லெவலில் இருக்குது, செம ஸ்மூத்தான ஹேண்ட்லிங், பக்காவான பாடி கண்ட்ரோல். இப்போ பிரேக்கிங் பண்ணுவோமா? பின்னாடி வண்டி எதுவும் இல்லை. ஸோ பிரேக் டெஸ்ட் 55லேருந்து ஹார்ட் பிரேக். பிரேக்ஸும் நல்லா சாலிடாக இருக்குது. ஸோ எப்போ உங்களுக்கு தேவையோ பிரேக்கிங்கும் உங்களுக்கு நல்லாவே அசிஸ்ட் பண்ணும், எந்த வகையிலையுமே ஒரு சிரமம் இருக்காது. டிராஃபிக் மெயினாக இன்ச்சாக ஓட்டுறதுக்கு, டிராஃபிக்குள்ளே ஓட்டுறதுக்கு தான் இந்த ஏஎம்டியோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது தெளிவாகவே நமக்கு வந்து நல்லாவே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருது. நீங்கள் எதையுமே போட்டு கண்ட்ரோல் பண்ணி கியரை மாற்றி கிளச்சை போட்டு யூஸ் தேவையே இல்லை. அந்த வகையில் இது ரொம்பவே பக்காவான ஒரு செட்டப்பாக தான் இருக்குது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு. லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்க, ஒரு ஸ்டெடி ஸ்பீடில் 85 90 அதிலே போகிறீங்கன்னா நோ ப்ராப்ளம், சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன ஒரு மேடு, இதில் நம்ம வந்து 5வதுல இருக்கோமா, பரவாயில்லையே. 70ல் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா ஆக்சிலேட்டர் பண்ணாலுமே 5வது கியர்லேயே எடுத்துகிட்டு ஸ்லோப்பில் ஏறிடுது இந்த ஃப்ளைஓவரில். அந்த வகையில் நைஸ்ங்க. ஓகே, அதான் சொல்கிறேன், இந்த இன்ஜினையும் இந்த கியர் பாக்ஸையும் எப்படியோ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. லைக் டெய்லி சிட்டி யூஸுக்கு அண்ட் ஹைவே யூஸுக்கு கூட ஓகே தான் வைங்களேன்.
ஹில்ஸில் மட்டும்தான் இது ஸ்ட்ரெயின் பண்ணுறது தெரியும். ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. ஒன்றும் இல்லை பாருங்கள், 68 70 கூட 5வது கியரில் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒன்ஸ் ஹைவே பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா மைலேஜும் எடுக்கலாம். ஒரு 80 90 மெயின்டைன் பண்ணிங்கன்னா, 90 கூட வேண்டாம், 80 85 அதுவே போதுங்க எனக்கு இந்த வண்டிக்கு. ஏன்னா நீங்கள் சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டும் போகலாம், ரிலாக்ஸாக க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம், மைலேஜும் எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் குவைட் குட். மைலேஜ் ஆஸ் ஆஃப் நவ் கிளம்பினதுலேருந்து எவ்வளோ மைலேஜ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி பரவாயில்ல. இந்த டைம்லலாம் பிரேக்கிங் நல்லாவே எஃபெக்டிவாக எடுத்து கொடுக்குது. ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அழுத்துன்னு அழுத்தி இன்க்ளூடிங் ஹில்ஸு எல்லாமே சேர்த்து ஓட்டியுமே நமக்கு வந்து ஒரு 12.5 13 கிட்ட வந்து மைலேஜ் வந்திருக்கு. ஐ திங்க் இட்ஸ் ஓகே. நம்ம இன்னும் நல்லா ஃப்ரீயான ரோடில் ஒரு 80 90 பிடிச்சி ஓட்டினீங்கன்னா எப்படியும் ஈஸிலி உங்களுக்கு வந்து ஒரு 18 கிட்ட வந்துடும். ஸோ பெருசாக கவலைப்பட அவசியம் இருக்காது. அது அந்த மைலேஜ் இன்ஃபேக்ட் ஏறிட்டே தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அது ஏறிட்டே தான் இருக்குது. 12.6 13 அந்த ரேஞ்ச் வந்துட்டு தான் இருக்குது. ரைட், ஓகேங்க. ஸோ எல்லா வகையிலுமே இந்த ட்ரைபர் ஆக்சுவலி ஒரு நல்ல கேப்பபிளான ஒரு செமி அர்பன் 7 சீட்டர், அக்கேஷனல் 7 சீட்டர் அண்ட் நல்ல ஸ்பேஷியஸான 5 சீட்டர். ஏஎம்டி வந்து சூட்டபிள் ஃபார் சிட்டி அண்ட் அர்பன் கம்யூனிட்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப இது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹைவே க்ரூசர்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஹில்ஸ்லேயுமே இது வந்து அந்தளவுக்கு பெருசாக செட் ஆகிறது இல்லை. பட் டெய்லி சிட்டி கம்யூட்ஸ்க்கு, சிட்டி யூஸ்க்கு இது நல்ல ஒரு டீசெண்டான சாய்ஸாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஃபீலிங். யூட்டன் நினச்சி பார்ப்போமா எப்படி இருக்குது ஸ்டியரிங்கோடைய ஃபீல்னு. ரைட், நீங்கள் பார்த்தீங்கன்னா டேர்னிங் ரேடியஸ் காம்பேக்டாக தான் இருக்குது. ஓ நைஸ். ஓ பரவாயில்ல, இதுக்குள்ளேயே திரும்பிடுச்சு. என்னென்னா கரெக்டாக திருப்புற இடத்துல வண்டியை நிறுத்தி வச்சுருக்காரு. ஸோ ஆனால் நல்ல செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஆட்டோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஏன்னா நீங்கள் இமீடியட் ஆக்சிலரேஷன் வேணும் போது மட்டும்தான் இது வந்து ரொம்பவே அப்படிலாம் எடுத்துகிட்டு போகுது. சின்ன ஸ்லோப்பு, அது 40க்கு வந்து 4th கியர் மாறிடுச்சு. அப்புறம் ஸ்லோப் வந்த உடனே திரும்ப 3ர்டுக்கு மாறிடுச்சு. ஸோ அதுவே யோசிச்சு அதுவே பண்ணிக்குதுன்னு வைங்களேன். இப்போ எதுக்கு எத்தனாவது கியரில், 3வது கியரில் எதுக்கு 4000 RPM வரைக்கும் அழுத்திட்டுருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக விட்டோன்னா மாறிடும்னு நினைக்கிறேன். ஓகே மாறிடுச்சு. ஸோ அதுவாக நீங்கள் விட்டீங்கன்னு வைங்களேன், அதுவாக அதோட வேலையை பார்த்துக்கும். ஆனால் நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான் ஓடும்னு சொல்ல முடியாது. டீசெண்டாக எப்போது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே செட் பண்ணி அதுவே ஒரு மைண்டு கண்ட்ரோல் பண்ணி அது பண்ணிக்கும். பெரிய கவலை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிலாக்ஸ்டாக க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபீல்ஸ் குட்டுங்க. ஒரு 85 90 வரைக்கும் இட்ஸ் குட். 100 போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜின் ஸ்ட்ரெயின் ஆகும். போய் பார்ப்போமா? டக்குன்னு ஓவர்டேக் பண்ணலாம் முடியாது, நீங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, இப்போ 4th வந்துருச்சு திரும்ப நான் அழுத்துனதில். ஸோ இந்த இன்ஜினை நீங்கள் எப்படி கியர் டவுன் பண்ணி தான் புஷ் பண்ணி ஆகணும். நீங்கள் 100 போனோம்னா ஒரு 80 வரைக்கும் 4th கியரை போட்டு இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் 5th போடுற மாதிரி ஓட்டணும். இல்லைன்னா அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. 80 பிடிச்சிட்டேன், 100 போகிறதுக்கு ரோடு வேணும். ரோடு இல்லையே டிராஃபிக்கு. ஆனால் ரைடு குவாலிட்டி வேறு லெவலுங்க. இந்த ஜாயிண்ட்லலாம் ஒன்றும் தெரியறதில்ல, அது வாட்டுக்கு செம்மையாக எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ குட். சரி ஃபைன், 100 நம்மளால் போக முடியல. பட் எனிவே 100 நம்ம இந்த மாதிரி சிட்டி இதெல்லாம் ஓட்டக்கூடாது. ஸோ ரெனோ டிரைவர் ஏஎம்டியோடைய ஓவரால் சமரி டிரைவர் ரிவ்யூ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இந்த ரிவ்யூவோடைய சமரி என்னங்கிறது உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன். வண்டி ஆக்சுவலி டீசெண்டாக இருக்குது, ஆனால் கம்ஃபர்ட் ஓரியன்டாக சூப்பராக இருக்குது. ஹேண்ட்லிங் ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஆனஸ்டான ஒரு ஒப்பீனியனாக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது ஃபேஸ் லிஃப்டட் ரெனோ ட்ரைபர் ஏஎம்டியோடைய ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூங்க. அதாவது ஏற்கனவே வாக்கரவுண்ட் நம்ம பண்ணியிருக்கோம், பட் எதுக்கும் இந்த வண்டியோடைய ஏஎம்டியில் என்ன டிஃப்ரென்ஸ் அதையும் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் ஜெனுவின் 7 சீட்டர். எந்த வகையிலுமே சீட்டிங் கம்ஃபர்ட்லயும் சரி, ஸ்பேஸ்லயும் சரி, பெரிய அளவுல குறைகள் இல்ல. அக்கேஷனல் 7 சீட்டரா இத யூஸ் பண்றதுக்கு ரொம்ப, ரொம்ப அருமையான பேக்கேஜ். அல்லது நீங்க வந்து 5 சீட்டரா யூஸ் பண்ணணும்னு நெனச்சாலுமே, 3 ரோ சீட்ஸ கழட்டி தூக்கி போட்டு, நல்லாவே சூப்பரான செம்ம ஸ்பேஷியஸான ஒரு லக்ஸூரியஸான 5 சீட்டரா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தாலுமே, அடுத்த லெவல் கேட்டகரியில இருக்கிற காம்பேக்ட் எஸ்யூவிஸ் அளவுக்கு இந்த வண்டியிலயும் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த வகையிலயும் எனக்கு தெரிஞ்சு பெரிய குறை எதுவும் இல்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஜின் அண்ட் இந்த கியர் பாக்ஸ். ஸோ இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி யூஸுக்கு அடிக்குவேட்டா இருக்கு. ஊருக்குள்ள ஓட்டுறதுக்கு டீசென்ட்டா இருக்கு. ரொம்ப அதிகம்லாம் பவர் எதிர்பார்க்காதீங்க. டீசென்ட்டா இருக்கும். பொறுமையா ஓட்டுனீங்கன்னா, இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸுமே உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு டிஸ்ட்ராக்டிங்கா இருக்காதுங்கிறது என்னுடைய ஒரு ஃபீலா இருக்கு. கியர் சேஞ்ச் ஆகுறது ஆப்வியஸ்லி தெரியுதுங்க. நீங்க கொஞ்சம் வேகமா அழுத்தணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது, கண்டிப்பா கியர் பாக்ஸோட அந்த லேகிங் வந்து இருக்கு. அண்ட் ஹில்ஸ் ஏறும்போது கண்டிப்பா இது ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் அந்த மாரி மட்டும் தான் ஓட்டுற மாரி இருக்கு. ஸோ 7 பேர் வச்சுட்டு ஓட்டும்போது கண்டிப்பா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். நாங்க 4 பேர் வச்சு ஓட்டுனோம் அப்படின்னு இருக்கும்போது, இது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். ஆனாலும் ஏறிடுங்கிறது ஒரு உறுதியான விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர்லயோ, செகண்ட் கியர்லயோ ஏறுதில்ல, ஏறிரும். சரிங்களா? ஸோ மைலேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎம்டி, ட்ரைபர் அப்படின்னு வரும்போது, சிட்டி கண்டிஷன்ஸ்ல அவ்வளவா ஸ்ட்ரெயின் ஆகாது. மீடியம் ஹைவேஸ்ல அவ்வளவா ஸ்ட்ரெயின் ஆகாது. ஆனா நீங்க ஓவர் ஸ்பீடு போனீங்கன்னா, 100 எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ ஹைவேஸ்ல எனக்கு தெரிஞ்சு 80 அந்த ரேஞ்ச்ல நீங்க ஸ்பீட் மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சாலிடா ஒரு 18 வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சேஃப் லிமிட்ல நீங்க 17 எதிர்பார்க்கலாம். சிட்டி கண்டிஷன்ஸ்ல நீங்க வந்து ஏஎம்டியா இருக்கும்போது 11 அந்த ரேஞ்ச்ல எதிர்பார்க்கலாம். 11 டூ 12. அதே ஹில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே லெவல்ல தான் ஒரு 11, 12, 13 அந்த ரேஞ்ச் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நீங்க எப்படி ஓட்டுறீங்களோ, அதுக்கேத்த மாரி தான் இந்த என்ஜினுடைய ரெஸ்பான்ஸும் இருக்கும். அதுக்கேத்த மாரி தான் என்ஜின் ஸ்ட்ரெயின் ஆகாம நீங்க ஓட்டுனீங்கன்னா, ப்ராப்பரா மைலேஜ் கிடைக்குங்க. ஸோ எஸ் இதுதான் ட்ரைபர் ஏஎம்டி உடைய ஒரு சம்மரி. இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் இன்ஃபாக்ட் இன்னும் கொஞ்சம் மிட் லெவல் வேரியண்ட்ஸ்லாம் குடுத்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ங்கிறது என்னுடைய ஒரு ஃபீல். ஏன்னா டாப் வேரியண்ட் மட்டும் தான் ஏஎம்டி அப்படின்னு குடுக்குறாங்க. அது ஒரு விஷயம் வந்து ரெனோ வந்து சஜஷன்ல ஏத்துக்கலாங்க. சரிங்க. ஸோ இன்னைக்கு இந்த ரெனோ ட்ரைபர் ஏஎம்டி நம்ம டிரைவ் பண்ணோம். இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஆனமலைஸ் ரெனோ ஷோரூம். மறுபடியும் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. ஸோ இதே மாரி தொடர்ந்து எல்லா கார்ஸோட எல்லா டிரைவ் ரிவ்யூஸுமே நம்ம சேனல்ல நீங்க பார்க்கலாம். அதுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரெனோ ட்ரைபர் ஏஎம்டி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.